ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் டபுள் சின் அப்படின்றது ரொம்பவே அழகை கெடுக்கிறதா இருக்கும். அதை குறைக்கிறதுக்கான 2 சூப்பரான உடற்பயிற்சிகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பருமன் காரணமாக கொழுப்பு உங்களோட கைகள், கால்கள், அது மட்டும் இல்லாமல் வயிற்றுலையும் அதிக அளவில் இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு முகத்தில் கூட கொழுப்பு சேர்ந்துருக்கும். கழுத்து, கண்ணம், தாடையில் படியக்கூடிய முகக்கொழுப்பு, இதை முகத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புனே சொல்லுவாங்க. தடிமனான கன்னங்கள், இரட்டை கன்னம், அதாவது டபுள் சின், முகம் ரொம்ப பெருசாக வயசானவங்க மாதிரி காட்சியளிக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க முகத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு பதிலாக அதை ஓப்பனாக ஏதாவது மேக்கப் போட்டு மறைக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் சில எளிதான உடற்பயிற்சிகளை நாம் செய்கிறதன் மூலிமா இந்த முகத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை நாம் கரைக்க முடியும். முக யோகாவின் மூலமாக நாம் கன்னங்கள் மெலிஞ்சு, தாடை, அதுக்கப்புறம் இரட்டை கன்னம் எல்லாத்தையுமே மறைக்க முடியும். முகத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய உதவக்கூடிய அந்த 2 உடற்பயிற்சிகளை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். முதலாவதாக சீலிங் கிஸ் எக்ஸசைஸ். என்னடா சீலிங் கிஸ்ன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த உடற்பயிற்சி முகத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் செய்கிறதுக்கு நேராக நின்றுக்கங்க. இப்போ உங்களோட தலையை உயர்த்தி, அதாவது சீலிங்கை பார்த்தா மாதிரி உங்களோட உதடுகளை ஒன்றா குவிச்சு வச்சுக்கோங்க. இது முகத்தோட தசைகள், அதுக்கப்புறம் குறிப்பாக கன்னத்தை அழகாக மாற்றத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சீலிங்கை பார்த்து கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு போஸை கொடுக்கறதுன்றது உங்களோட டபுள் சின் பிரச்சனைக்கு ரொம்பவே வழிவகுக்கும். இதை நீங்கள் 10லேருந்து 15 முறை, குறைஞ்சது 3 டைம்ஸ் 20 ரெப்ஸ் அப்படின்னு செஞ்சுட்டு வந்தால் கூட போதும். இந்த மாதிரி செய்கிறதன் மூலியமாக உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதை தவிர கழுத்தை உயர்த்தி மேலே பார்க்கும்போது உங்களோட 2 கட்டை விரல்களையும் கன்னத்தில் இருந்து காதுகளை நோக்கி நகர்த்தணும். உங்களோட கட்டை விரலை தாடையில் சுழற்றும் போது மேல் நோக்கி நகர்த்தணும். இப்படி செய்கிறதன் மூலியமாக சீக்கிரத்தில் உங்களோட இந்த டபுள் சின் பிரச்சனையை குறைக்க முடியும். 2வதாக சின் அப் எக்ஸசைஸ், அதாவது சின் லிஃப்ட் எக்ஸசைஸ். முதல்ல உங்களோட முதுகை நேராக வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல உட்காரணும். இதை நின்றுக்கிட்டே கூட செய்யலாம். வாயை மூடிக்கிட்டு தலையை பின்னால் நகர்த்தணும். உங்களோட கழுத்தை நீட்டம் வச்சுக்கணும். இதை செய்யும்போது கழுத்தில் அழுத்தம் கொடுக்காதீங்க. உங்களோட கழுத்தை முடிஞ்ச வரைக்கும் நீட்டணும். இப்போ உங்களோட கீழ்த்தாடையை மேல் உதட்டோட மேலே நகர்த்தணும். இதை செய்யும்போது மேலே பார்க்கணும். இந்த நிலையில் நீங்கள் சில வினாடிகள் அப்படியே வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா பழைய நிலைக்கு வந்துடணும். இதையும் குறைஞ்சது 10லேருந்து 15 ரெப்ஸ் செஞ்சுட்டு வரலாம். கொஞ்ச நாட்கள்லேயே உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையிறதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. முகம் ரொம்பவே அழகாக ஸ்லிம்மாக காட்சியளிக்கும். ஸோ இந்த உடற்பயிற்சிகள் எல்லாமே உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக அழகு சார்ந்த நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்த்து பயன்பெறணும்னு தான் நாம் நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.